இது ஷாமியோட ரெட்மி நோட் 5 ப்ரோ. இது OnePlus 6ல ஆக்சிஜன் OS. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். சில பேருக்கு MIUI பிடிக்கும், சில பேருக்கு ஆக்சிஜன் OS பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும், MIUIயா ஆக்சிஜன் OSஆ? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது OnePlus 6ல உள்ள ஆக்சிஜன் OSோட ஒரு நல்ல போர்ட். இங்கே நிறைய விஷயம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா OnePlus ஜெஸ்டர்ஸ் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் Android Pie நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸும் இங்கே கிடைக்குது. ஸோ எஸ், நீங்கள் இது வரைக்கும் நோட்டீஸ் பண்ணலன்னா, ஸோ இது Android 9 Pieல பில்ட் ஆயிருக்க ஆக்சிஜன் OS. இன்ஃபேக்ட் அபவுட் ஃபோன் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 5 ப்ரோ OnePlus 6 ரெக்கக்னைஸ் ஆகும். கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, ஸோ அதனால் சொன்னேன். எனிவே, மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா ஃபுல் OnePlus லான்ச்சர் இங்கே இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா OnePlus ஷெல்ஃப் கிடைக்கும். அதே மாதிரி ஆப் ட்ராவரோட லெஃப்ட் எட்ஜ்லேருந்து ஸ்வைப் பண்ணால் ஹிடன் ஸ்பேஸ். மற்ற OnePlus ஃபீச்சர்ஸ் லைக் தீம் சப்போர்ட் அதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு. டார்க் மோட் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நோட் 5 ப்ரோவில் இப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஆக்சிஜன் OSோட மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தா அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளூடாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இன்ஃபேக்ட் சில பெஞ்ச் மார்க்ஸ் கூட ரன் பண்ணோம். 116,000 ஸ்கோர் வந்துச்சு. ரெட்மி நோட் 5 ப்ரோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ ஒரு கஸ்டமராகவும் வச்சு இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டெஸ்டிங்காக PUBG விளையாடி பார்த்தோம். இங்கேயும் வந்து கேம் பிளே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த பிளாக் பார் மட்டும் இங்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் OnePlus 6ல ஒரு நாட்ச் டிஸ்பிளே இருக்குது. இது ஒரு டேரக்ட் போர்ட்டுங்கிறதுனால இது நோட் 5 ப்ரோவில் இந்த மாதிரி வருது. இது ஒரு சின்ன நெகட்டிவ் தான், ஆனாலும் சொல்கிற அளவுக்கு ஒர்த்தாக இருந்துச்சுங்கிறதுனால சொன்னேன். ஸோ இங்கே அஃப்கோர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது செட்டிங்ஸில் ஆன் அண்ட் ஆஃப் அந்த நாட்ச் டிஸ்பிளேயை பண்ணுறதுக்கு. பட் அது இங்கே அஃபெக்ட் ஆகாது. என்ன அஃபெக்ட் ஆகுங்கிறது ஆக்சிஜன் OSோட கேம் மோட் அது நல்லாவே கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸை ஆப்டிமைஸ் பண்ணுது. சரி, பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நிறைய பேசிட்டோம். இப்போ கேமராஸ் பற்றி பார்ப்போம். நோட் 5 ப்ரோவில் ஏற்கனவே நல்ல டீசெண்டான கேமராஸ் தான் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு காமன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தா ஷாமி கேமரா 2 APIயை எனேபிள் பண்ணாதது. ஸோ இந்த ROM அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது. ஸோ இங்கே Gcamமும் கிட்டத்தட்ட அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சாம்பிள் ஷாட்ஸ் எல்லாமே Gcam வச்சு அப்புறம் ஆக்சிஜன் OSோட டிஃபால்ட் கேமராவை வச்சு எடுத்தது. இங்கே செல்ஃபீஸ், அப்புறம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது நைட் சைட் ஷாட்ஸ். இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இன்னமும் 4K 30 FPS இந்த கேமராஸில் ஒர்க் ஆகலை. ஸோ மற்ற நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா பேட்ரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் ட்ரெயின் ஆகுது. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் இங்கே ஒர்க் ஆகலை. பட் ஓவரால் ROMs அப்படின்னு பார்க்கல இது ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ப்ளஸ் எல்லா நெசசிட்டிஸும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ப்ராக்சிமிட்டி சென்சர் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த ROM இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது பெரிய பக் இருக்குது, இல்லைனா ஏதாவது ஒரு ஃபீச்சர் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஒரு கஸ்டம் ROMங்கிறதுனால ரெகுலராக உள்ள எல்லா டிஸ்க்ளைமர்ஸுமே இதுக்கும் அப்ளை ஆகும். எல்லாத்துக்குமே கீழே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியலனா இங்கே பூட்லோடர் அன்லாக் ஆகிருக்கணும், ஒரு கஸ்டம் ரெக்கவரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். பண்ணால் தான் அந்த ROM இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதை டெய்லி டிரைவராக மேபி நீங்கள் யூஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்பவே ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்கள், கேளுங்க. வீடியோ முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.